ஆதி உபதேசங்கள், அற்புதங்கள், ஆலோசனைகள், ஆழமான சத்தியங்கள் மற்றும் சுகம், விடுதலை, நம்பிக்கையின் வார்த்தைகள், அதோடு புதிய துவக்கம் உங்கள் வாழ்வில். நம்பிக்கை நேரம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையா இருப்பதனால் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரே, நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரே, நான் நம்பி இளைப்பாறுவே. இன்னொரு முறை சேர்ந்து சொல்றீங்களா? கண்மணி போல் என்னை காப்பவரே, நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரே, நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாரும் சொல்றீங்களா? ஆராதனை நேசிப்பவரே, ஆராதனை உமக்கு. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சங்கீதம் 68:13 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை இந்த வசனம் விளக்குகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய ஜாதி என்கிற ஜனங்கள். ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப் உலகத்தில் எப்படி இருக்கிறது என்றால், அடுப்பினடியில் இருக்கிற நிலைமையை போல இருக்கிறது. அடுப்புல என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும், தணல் இருக்கும், சாம்பல் இருக்கும். அங்கே போய் சஞ்சரிக்கிற அளவுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை அங்கே இருப்பது இல்லை. ஒரு நெருக்கம் இருக்கும். அடுப்புன்னா பால் இவ்வளோ பெருசாலாம் இருக்காது, சின்னதா இறுக்கமா இருக்கும். ஆகையால் தேவனுடைய ஜனம் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒடுக்கப்படுவர்களாயும், நிந்திக்கப்படுகிறவர்களாயும், அருவருக்கப்படத்தக்கவர்களாயும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பிரம்மாண்டமான ஒரு திருமண விழாவில் ருசியான பலவிதமான பதார்த்தங்கள்ல ஜனங்கள் எல்லாம் களிப்பாய் இருக்கும் பொழுது, ஒருவரும் இதை நமக்கு ஆயத்தம் பண்ணின அடுப்பை யாரும் விசாரிப்பதும் இல்லை, தியானிப்பதும் இல்லை. இவ்வளோ பெரிய மகிமையான சுவையான ஒரு விருந்தை நமக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு உதவியா இருந்தது என்னது? அடுப்பு. இந்த அடுப்பு எங்க இருக்கு? அந்த அடுப்பு யாரு வச்சா? சமைத்த பின்பு அடுப்பு என்ன
அப்படின்னு யாரும் விசாரிக்கிறதே கிடையாது. திருமண காலங்கள், திருமண விழாக்கள்ல இங்க நிறைய கேஸ் அடுப்பு இருக்கு, ஊர்கள் எல்லாம் விறகு அடுப்பு தான். விறகு அடுப்பை செட் பண்ணி சமைச்சு முடிச்ச உடனே சமையல்காரர் என்ன செய்வார் தெரியுமா? தண்ணியை கோர ஊற்றி கல்லெல்லாம் தள்ளி விட்டு அதை ஒரு கணமும் இல்லாம மதிப்பு இல்லாம அலங்கோலமா கிடக்கும். கல்யாணம் முடிந்த உடனே எல்லாவற்றையும் செட் பண்ணிட்டு கடைசியில தான் என்ன செய்வாங்க? அடுப்பை என்ன செய்வாங்க? ஒழுங்கு செய்வாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய நிலைமையும் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அடுப்பு நடியிலே கிடக்கிறவர்களை போல இருந்தது. சில சமயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, அடுப்பின் அடியில இருக்கிறவர்களை போல நெருக்கத்திலும் இடுக்கத்திலும் நெருப்பிலும் புடமிடப்படுகிறதிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் தள்ளப்பட்ட சூழ்நிலை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, அது உங்களை பகைக்கும். எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்களேன். உலகம் உங்களை பகைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நன்மை செஞ்சுட்டு போவோம். நான் பாடணும் இல்லை, நன்மை செய்த கைமாருக்கு என்ன செய்யறாங்க? தீங்கு செய்யறாங்க, இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நீங்க அவங்களுக்காக நல்லா இருக்கும்னு விரும்பியிருப்பீங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தீங்கு செய்வாங்க, பகைப்பார்கள், நகைப்பார்கள், கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வெறுப்பார்கள். இந்த உலகம் உங்களை நிந்திக்கும், அவமானப்படுத்தும். பரிசுத்தத்தை நிமித்தம், நீதி நிமித்தம், கர்த்தருக்காய் நீங்க பாராட்டுகிற வைராக்கியத்தின் நிமித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் அடுப்பின் அடியில இருக்கிற நிலைமையில் தான் இந்த உலகம் உங்களை வைக்கும். கிறிஸ்தவம் எவ்வளவு நன்மையை இந்த பூமிக்கு செய்தாலும் நன்றி இல்லாத அரசியல்வாதிகள், நன்றி இல்லாத அரசாங்கம், நன்றி இல்லாத ராஜ்யங்கள், நன்றி இல்லாத ஜனங்கள் கிறிஸ்தவத்தை இன்றும் வெறுக்கிறது. வசனம், சபை, கிறிஸ்து, சுவிசேஷம் இந்த தேசத்திற்கு செய்த ஒரு தீங்காலும் உண்டா என்றா? இல்லவே இல்லை. இரவு பகலாய் தேசத்தின் சேமத்துக்காய் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜாதி இந்த பூமியிலே இந்தியா தேசத்தில் இருக்குமையானால் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவ ஜனங்களை அன்றி வேறு ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் இந்த உலகம் உங்களை பகைக்கிறது. பகைஞருக்காக ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் சொல்றார். ஜெபம் பண்றீங்களா? நான் ஜெபம் பண்றேன், நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார் ஜெபம் பண்ணிட்டு போவோம். சில நேரங்களில் நமக்கு தீங்கு செய்தவங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு மனசு வராது பிசிக்கலா, ஆனா ஆவியில நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்றோம், ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? நமக்கு தீங்கு செஞ்சது தான் இருக்கிறாங்க. உலகம் உங்களுக்கு தீங்கு செய்யும், நன்மைக்கு தீமை செய்து கொண்டுதான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமது வாழ்க்கை அடுப்பு நடியில நெருப்புல, சில நாட்கள்ல வாழ்க்கையில நெருப்புல போற மாதிரி இருக்கும். தப்பிக்கவே முடியாத நிலைமையில நாம் தள்ளப்பட்டு இருப்போம். பொருளாதார நெருக்கம் ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை சில நேரங்களில் நெருப்பு மாதிரி இருக்கும். குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல அவன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் தெரியுமா? பன்னு வைக்காங்கல்ல, பப்ஸ் செய்யறாங்கல்ல, அவன் பக்கம் போயிருக்கீங்களா? வீட்டில் இருக்கிற அவன் கிடையாது, தொட்டா கூட சூடாது அந்த அவனு. அது இல்லை, பேக்கரியில் இருக்கிற அவன் பக்கத்தில் நிற்க முடியாது. அவனுக்குள்ள ஒரு மாவை கொஞ்சம் வச்சுட்டு வெளியே எடுத்து பார்த்தவொன்னா உப்பிரும், அவ்வளவு அனல். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நமது வாழ்க்கை அவனுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். நெருக்கத்துல, கண்ணீர்ல, வேதனையில,
நம்முடைய ஆபத்துல கூப்பிட்டா கூட நம்முடைய சத்தம் கேட்க முடியாத நிலைமையில சில நேரங்களில் நமது வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹார்ட்ஷிப்ஸ், கடினமான பாதை, கடினமான பாதை. ஸ்தோத்திரம். நடக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் சுடுகாடா இருந்தா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறது? பிரச்சனை புதுசு, சூழ்நிலை புதுசு, பலவீனம் புதுசு, அனுபவம் இல்லாத சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை அடுப்பின் அடியிலே கிடக்கிற வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. சஃபரிங்ஸ், பெயின், சஃபரிங்ஸ், வேதனை அப்படின்னு சொன்னா அதை யாரிடத்திலும் ஷேர் பண்ண முடியாத ஒரு பெயின் தான் சஃபரிங். காய்ச்சல் தலைவலி வந்தா அது நம்ம தான் அனுபவிக்கணும், அது ஷேர் பண்ண முடியாது. வேதனை வியாதியை யாரை ஷேர் பண்ண முடியுமா? எவ்வளவு நேசிக்கிற கணவன் மனைவியாக இருந்தாலும் 10 நாள் காய்ச்சலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு, 5 நாள் நான் கிடக்கேன், 5 நாள் நீ கிடக்கிறா அப்படின்னு சொன்னால் ஓடி போய் ஆட்டோ பிடிச்சி அவன் அம்மா வீட்டில் விட்டு வந்துடுவார். உங்கள் ஆள் யாரும் ஆயத்தம் கிடையாது. 3 நாளாக தலைவலி, 1.5 நாள் எனக்கு, 1.5 நாள் உனக்கு, சுகத்திலும் துக்கத்திலும் பாச சொன்னார்ல அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு அங்கே போகுது புராணம். ஸ்தோத்திரம். நம்மளுடைய வேதனையை, நமக்கு அனுப்பப்பட்ட சிலுவையை, சஃபரிங்ஸ் ஷேர் பண்ண முடியாத சில சூழ்நிலைகள் நமக்கு உண்டு. மனிதரிடத்தில் ஷேர் பண்ணாலும் புரியாத ஒரு வேதனை நமக்கு உண்டு. அடுப்பு நடியில. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை வச்சிருக்கு. ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுகுதா சிரிக்குதா? சொல்லுங்களேன். குழந்தை வச்சிருக்கவங்கலாம், குழந்தை இல்லாதவர்களுக்கும் தெரியும், தெரியாத மாதிரி நடிக்கக்கூடாது. குழந்தை பிறந்த உடனே அழுகுதா சிரிக்குதா? வரும்போதே அழுகுதான், வரும்போதே கண்ணீர் தான். அம்மா வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அது இருக்கிற சுகமே தனி. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது, அது தெரியும். ஸ்தோத்திரம். அம்மாவுக்குள்ளே இருக்கும் பொழுது எவ்வளோ சுகம். வெளியில் குளிர்னா உள்ள சூடு, வெளியில் சூடுனா உள்ள குளிர். இதுவும் எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. ஆமாம். அம்மா சாப்பிட்டாங்களோ இல்லையோ உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அம்மா தண்ணி குடித்தாங்களோ இல்லையோ உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். ஸ்தோத்திரம். அம்மா ஓடினாலும் உக்காந்தாலும் எதிர்த்தாலும் குப்புற விழுந்தாலும் உங்களுக்குள்ள எந்த சேதம் அணுகாதபடி ஒரு பெரிய பலூனை ஆண்டவர் கொடுத்து வெளியில் என்ன நடக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை வச்சு பாதுகாத்தார். எத்தனை மாதம் இருந்தீங்க? 6 மாதம், 8 மாதம். 6 மாதம் இருந்திருக்க மாட்டாங்கல்ல. 8 மாதம், 8 மாதம், 10 மாதம். ஆமாம். அதுதான் ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழுகிற ஒரு வாழ்க்கைன்னா அந்த 8 மாதம்தான். கண்ணீர், வேதனை, அழுகை, கூப்பாடு, கூக்குரல், அடுப்பு நடி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள். the state of wretchedness, state of wretchedness அப்படின்னு சொன்னா நிர்கதியான நிலைமை, நிர்பந்தமான சூழ்நிலை. நிர்பந்தமான சூழ்நிலை, யாரால உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, யாரால உதவி செய்ய முடியாது. கொரோனா காலத்துல ஸ்தோத்திரம், கொரோனா வந்துருச்சா யாரா உதவி செய்ய வந்தாங்களா? ஏதோ என்ஜிஓஸ் கொஞ்சம் ஊழியக்காரங்க ஏதோ செஞ்சாங்க, செஞ்சவனு செத்து போயிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா யாரும் வரமாட்டாங்க. எனக்கு கொரோனா வந்த உடனே ஆஸ்பத்திரியில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ண சொன்னாங்க. டெஸ்ட் எடுத்து வீட்டில் இருந்தேன், கன்ஃபார்ம் ஆஸ்பத்திரி போய் அட்மிட் பண்ண சொன்னாங்க. ஆஸ்பத்திரி போகிறேன், அங்கே உள்ள டாக்டர் அம்மா அங்கே நில்லு, அங்கே நில்லு, அங்கே நில்லு அப்படிங்க. அவ்வளோ பயம். ஸ்தோத்திரம்.
அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் உள்ளே கூடி அப்படி கூடி அந்த வார்டுக்குள்ளே சுற்றி வராங்க, வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் வேற ஒரு வார்டுக்கு போனேன். எல்லாம் வரிசையாக 50 100 படுத்து கிடக்கு. நான் சென்டரில் அப்படி தேவதூதனை போல் நடந்து போகிறேன். போய் அங்கே ஒரு நர்ஸு கூப்பிட்டு, என்னது இது, எங்கே என்ன நடக்குன்னு தெரியுமா? அது கொரோனா, ஜாலியாக நடந்து வரிய, பயம், பக்கத்தில் வர முடியாது, நிற்கதியான சூழ்நிலை, யாரும் உதவி செய்ய முடியாது சூழ்நிலை, அடுப்பு நெடியில் இருக்கிற வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமைகளிலே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தையும் ஒரு தீர்மானத்தையும் வைக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுப்பு நடி அப்படின்னு சொன்னா ஒரு அரேபியன் ஸ்காலர் எப்படி விளக்குறாருன்னு சொன்னா, அடுப்பு கீழே இருக்கிற கல், பிரிக்ஸ். பொதுவாக ஒரு அடுப்பு வைக்கணும்னா எத்தனை கல் வைக்கணும்? 3 கல் வைக்கணும். அந்த 3 கல் வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னா, நெருப்பை மூட்டுவாங்க. நெருப்பை மூட்டின உடனே எவ்வளவு அழகான கல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சாலும் கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகும்? ஒருவரும் ஏறெடுக்க முடியாத, ஒருவரும் நேசிக்க முடியாத, ஒருவரும் பயன்படுத்த முடியாத தள்ளப்பட்ட கல்லாய் மாறுகிறது. You have served the purpose. நீங்கள் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறீங்க. உங்க மேல இருக்கிற அந்த பாத்திரத்துல நல்ல சுவையான ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, நெருப்பு உண்டாயிருக்கும்படிக்கு, அதை தாங்கி பிடிக்கும்படிக்கு, எந்த சூழ்நிலை வந்தாலும் மழையோ வெயிலோ வராதபடிக்கு தாங்கி பிடிக்கத்தக்கதான ஒரு கற்களாய் உங்களை வைத்திருந்தாலும் ஒருவரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க? நேசிப்பது இல்லை. நிறைய நேரங்களில் நெருப்பு தான் உங்கள் நினைவுக்கு வரும். உங்கள் மேலே பட்டிருக்கிறதான ஸ்கார்ஸ், காயங்கள், அதுதான் உங்கள் நினைவுக்கு வரும். உங்கள் மேலே தீக்கரைகள், புகை, சாம்பல், விறகு, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அடுப்பு நடியிலே கர்த்தர் உன்னை வைத்ததேன் மகத்தான நோக்கத்தை நீங்கள் ஒருபோது மறந்துவிடக்கூடாது. 3 கல்லில் ஒரு கல் இல்லை முடியாது விலகச்சுனா எவ்வளவு ருசியான பதார்த்தங்களும் நமக்கு கிடைக்கப்படாமல் போகும். ஆகையால் அடுப்பு நடியிலே நாம் வைக்கப்பட்டிருந்தாலும், நெருக்கத்தின் பாதையிலே நாம் தள்ளப்பட்டிருந்தாலும், நாம் போகிற பாதையிலே கண்ணீராய் நிரப்பப்பட்டிருந்தாலும், ஒருவராலும் விரும்பப்படாத சூழ்நிலை வாழ்க்கையில் இருந்தாலும், நேசம் பாசம் என்ன என்று உணராமல் இருந்தாலும், உலகத்தின் பார்வையை விட பரலோகம் அழைத்ததின் நோக்க கர்த்தர் நமது வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். You live for this, you live for the purpose. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் இப்படிப்பட்ட அடுப்பு நிலையில் இருக்கிறவர்களை, தமது பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு புறாவுக்கு விளக்குகிறார், புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்கள் இருந்தாலும், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போலவும் பசும்பொன் நிறமாகிய அதின் புறாவின் இறகுகளின் சாயலுக்கு ஒப்பாகுமாய் இருக்கிறீர்கள். புறா, வேத புஸ்தகத்தில் புறா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் a chosen bird, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பறவை. அல்லேலூயா. எத்தனை ஜீவராசிகள் இருந்துச்சு, எவ்வளவு அழகான பறவைகளாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளப்பட்டவர், அனுப்பப்பட்டவர் என்று இந்த உலகத்துக்கு அடையாளம் காண்பிக்கும்படிக்கு தேவனால் பரலோகத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட பறவை தான் புறா. புறா என்றால் the chosen என்று அர்த்தம். Praise God, hallelujah. கர்த்தர் உங்களை ஒரு புறாவை போல அழைத்திருக்கிறார். You are chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகத்தில் நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பது காரியமே இல்லை. கண்ணை மூடி முடிச்சுட்டு போயிடுவாங்க.
அடுத்த நாளே உட்காந்து நீங்க சம்பாத்தியம் என்ன, பேங்க் பேலன்ஸ் என்ன, பாஸ்வேர்டு என்ன, நான் தான் நாமினி, நான் தான் சொந்தக்காரன் சொல்லிட்டு ஊர் ஊரா பேங்கா கூட்டம் அலைய ஆரம்பிச்சிடும். உங்களை யாரும் நினைக்கவே மாட்டாங்க. உலகம் அப்படி கொடியது. ஆனால் பரலோக பார்வையில் நீங்கள் அடுப்பு நெடியிலே தள்ளப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2:9 யாராவது சத்தமா வாசிங்க. 1 பேதுரு 2:9. இவ்வளவு நேரமா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமானவர்கள். நீங்க இப்போ சரீரத்தில் எவ்வளவு அவலட்சணமா இருக்கீங்களோ, மக்கள் வேற சொல்லுவாங்க. ஆமா, சில சொல்லுவாங்க நல்லா இருக்காங்க, அழகா இருப்பாங்க, அந்த அந்த சிஸ்டர் நல்லா இருப்பாங்க, அந்த பொண்ணு நல்லா இருக்கும், அழகா இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்க. அழகா இருக்காங்க அப்படின்னா பாதி பேர் அழகு இல்லைன்னு சொல்றீங்க. பெண்கள் பிள்ளைங்க மத்தியில் தான் இதெல்லாம் பேச்சு நடக்கும். அந்த பிள்ளை நல்லா இருப்பா, அழகா இருக்கும். பசங்க ஆண்கள் யாரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. பசங்க பொதுவாக ஆண்கள் வந்து ஸ்கில்லை தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நல்லா கார் ஓட்டுவான், நல்லா பாடுவான், கீபோர்டு நல்லா வாசிப்பான், நல்லா உழைப்பான், நல்லா சம்பாதிப்பான், நல்ல பையன். ஆனால் அந்த பெண்கள் சைடு இருக்குது, பெண்களே அடுத்த பெண்கள் சொல்லுவாங்க நல்லா இருப்பாங்க, கேவலமாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பா, மூஞ்ச பார்த்தாலும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உங்களை ராஜரீகமாக தெரிந்து கொண்டார். எங்க இருந்த, எங்க இருக்கிற, எங்க இருக்க, உங்களை வந்து தள்ளப்பட்டிருக்கிற கடு அடுப்பு நடியில ஒருவரும் விரும்பாத இடத்துல நீ வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமையானால் உங்கள் மீது கர்த்தர் ராஜரீகத்தை வைக்கிறார். எஸ்தர் அப்படிதான் இருந்தா. யார் எஸ்தர்னு என்னன்னு தெரியாது, யூத குலத்திலும் தெரியாது, சூசா நகரத்திலும் தெரியாது, அந்த தேசத்துல யாருக்கு எஸ்தர்னு தெரியாது. ஆனால் அவள் ஒளிப்பிடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் அவருடைய சிரசிலும் இருந்தபடியினாலே எத்தனை அழகான செம்மையான ஸ்தோத்திர மகிமையான ஸ்திரீகள் மத்தியிலே ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு கிருபை கிடைக்க பண்ணின தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். You have to wait. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு ஒரு ஸ்தானத்தில் வச்சாருன்னா உலகமே உங்களுக்கு விரோதமாய் சதி பண்ணாலும் உங்களுடைய ராஜ்யத்தை மாற்றவே முடியவே முடியாது. சொந்த சுய முயற்சியில எப்படியாவது அடியில கூடி, டேபிளுக்கு அடியில கூடி, அப்படி கூடி சுத்தி அவரை பேச வச்சு இவரை பேச வச்சு எப்படியோ ஒரு பதவி வாங்கினீங்கன்னா சீட்ல உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் பயந்துக்கிட்டே தான் என்ன செய்யணும், உட்காரணும். சமீபத்தில் ஒரு காலேஜில் ஒரு இன்ஸ்டியூட்டில் மினிஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக என்கிட்ட வந்து கேட்டான் ஒரு பையன். அப்போ நான் சொன்னேன், நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், ரெஃபரன்ஸ் கொடுத்தா வேலிட் பண்ணுவாங்க, ஆனால் நீ ரெஃபரன்ஸ் எல்லாம் தாண்டி நீ தனியாக போனால் தான் உனக்கு அந்த இடத்துல மதிப்பு. ஆகையால் கர்த்தர் நம்மை வந்து ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறார், ஒரு ஸ்தானத்தில் உயர்த்துகிறார், ஒரு ஸ்தானத்தில் நம்மை வந்து நிலைநாட்டுகிறார் சொன்னால் அங்க காம்படிஷனே இருக்காது. யோசேப்புக்கு காம்படிஷன் இல்ல, தாவீதுக்கு காம்படிஷன் இல்ல. இருவர்களோ மனுஷருடைய உதவி தயவுனாலே ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யாமல் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். நேரம் வந்த பொழுது அவர்கள் உயர்த்தினார். அவர்களுக்கு போட்டியாக எந்த ஸ்தானமும் இல்லாதபடி கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 40 வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் அங்க ஒரு யுத்தத்தை நடக்கும்படிக்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான்.
அப்பொழுது 40 வசனம் சொல்லும் பொழுது, தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தங்களுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். These stones were ignored, but these stones had the purpose of God. அவன் ஓடி போய் ஆற்றங்கரையிலே ஒருவராலும் எண்ணப்படாத தள்ளப்பட்ட கற்களிலே, மனுஷனால எண்ணப்படாத கற்களிலே தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பின் நோக்கத்தை வைத்திருந்தார். நான் இப்படி தியானிக்கிறேன், இந்த 5 கற்களும் ஒவ்வொரு நாளும் மகிமைக்காக, ரெகக்னிஷனுக்காக, கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்தது. நீங்கள் தேவனுடைய உயர்வுக்காக, மனிதர் மத்தியிலே உங்களை அங்கீகரிக்கப்படும்படிக்கு, மனுஷர்கள் உங்களிடத்தில் இருக்கிற நன்மையை அவர்கள் உணரும்படிக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வேலை தெரிந்து கொள்வதில் உங்கள் மத்தியில் இருக்குமேயானால், நீங்கள் அடுப்ப நடியில் இருந்தாலும் உங்களை உயர்த்துகிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது உங்கள் மீது வைத்திருக்கிற தெரிந்து கொள்ளுதல் அது உங்களுக்கு நடப்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் நம்ம உலகத்தில் எவைகளை இழந்தாலும், சுகம், சொத்து, பத்து, ஜனங்கள் யாரை இழந்தாலும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை, அல்லேலூயா சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்களாம் காலேஜில் உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். I am the child of God. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்கு, I am the child of God, I am the child of God. காலேஜ் படிக்கும் போகும்போது I am the child of God, எல்லாரும் ஒரு கோணத்தில் போகும்போது I am the child of God. You are தெரிந்து கொள்ளுதல். இப்படி நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நேற்ற நேரத்தில் உங்களை அவருடைய சித்தத்திற்கு பயன்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. லூக்கா 6 அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கும் பொழுது, வாசிங்களேன். லூக்கா 6:12. ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவ நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்து, பொழுது விடிந்த போது தமது சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை அழைத்து தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். யாரெனில், முதலாவது பேதுரு, த ராக், பெட்ரா, பாறை. முதல்ல கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? யாரை தெரிந்து கொண்டார்? கல்லைத்தான் தெரிந்து கொண்டார். இந்த கல் யார்? ஒருவராலும் மதிக்கப்படாது ஒதுக்கப்பட்ட கல். இந்த கல்லைத்தான் கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். ஏனென்றால் இந்த கல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். அடுப்பு நடியில் இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லா இருப்பீர்கள் சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தம் உங்க மேல இருக்கும். எவ்வளவு மறைவாய் இந்த உலகம் உங்களை வைத்திருந்தாலும், எவ்வளவு மறைவாய் உங்களை நடத்தினாலும், நம்ம நன்மை செஞ்சிருப்போம். சிலர் அவர்கள் செஞ்ச மாதிரி காமிச்சிருவாங்க. ஆமா, சிலர் ஏண்டோன்னு சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி தான் பெற்றுக்கொண்டேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி தான் பெற்றுக்கொண்டேன் பாஸ்டர். சொல்றாங்க, நீர் என்ன ஜெபம் பண்ணீர், நான் என்னத்தை பெற்றேன்? நேரடியாக சொல்லுவோம், நான் ஜெபம் பண்ணி தான் பெற்றேன் பாஸ்டர். அப்படியே என்ன சொல்ல வரீங்க? நீர் ஜெபம் பண்ணிலாம் எனக்கு என்ன கிடைக்கல, நான் ஜெபம் பண்ணி. சில நேரங்கள் மக்கள் அப்படி இருப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நடுராத்திரியில் எழுப்பி விட்டு ஞாபகப்படுத்தி கர்த்தர் அவங்களுக்காக ஜெபம் பண்ண வச்சுருப்பார். நீங்கள் அதை சொல்லியிருக்க மாட்டீங்க. ஒழிக்கப்பட்டு இருக்கலாம், மறைக்கப்பட்டு இருக்கலாம். உங்கள் நன்மையை ஜனங்களை மறைக்கலாம். தங்களுக்கு உண்ட எல்லா மேன்மையும் உங்களால் வந்திருந்தாலும் உங்களை குறித்து ஒரு நல்ல வார்த்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ராஜ்யத்தினுடைய தெரிந்துகள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் நாள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை உன்னதத்தில் உயர்த்தி வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. பேதுருவை தெரிந்து கொண்டார். ஜீசஸ் chose பீட்டர். அதுவரைக்கும் பேதுரு யாருன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட உடனே இப்பொழுது சபை, பேதுரு இல்லைன்னா சபை இல்லைங்கிற நிலவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, புறா
வேதாகமத்தில் சொல்லுவோம்னா சொல்லப்படுகிறது என்னன்னா chosen, தெரிந்து கொள்ளுதல். இரண்டாவதாக அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா a bird with a purpose, குறிக்கோளோ உள்ள பறவை. வேதாகமத்தில் புறாவை அப்படி விளக்குகிறது. அதுக்கு அது எதை செஞ்சாலும் பர்பஸ் தான் செய்யும். உலகத்தில் ஒரு பர்பஸா வாழுகிற ஒரு பறவை அப்படின்னு சொன்னா புறா. கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் எவ்வளவு குற்றீராய் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிறதுக்கு ஒரு சித்தம், ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக புறா என்றால் விஷன், தரிசனம். ஸ்தோத்திரம். அடுப்பு நடில் இருந்தாலும் தரிசனத்தில் வந்துடக்கூடாது. இந்த உலகம் உங்களை நெருப்பினால் சுட்டாலும் நீங்கள் சரீரம் அணிந்து போலாமே தவிர உங்கள் மீது கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை இந்த உலகத்தினுடைய நெருப்பு ஒருபோது சேதப்படுத்தவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தினுடைய நெருக்கங்கள் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. உங்களை அரிச்சிடலாம், உங்களை இல்லாம ஆக்கிடலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசனத்தை அழிக்கவே முடியாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தரிசனம் உள்ளவர்களாய் வாழ்கிற பெற்றோர்களாய் இருக்கணும். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா இந்த பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு தரிசனம் என்ன ஆண்டோட பெறணும். நீங்களே ஆசைப்படக்கூடாது. எப்படியா இன்ஜினியர் ஆக்கிடலாம், டாக்டர் ஆக்கிடலாம், வெளிநாட்டு ஆக்கிடலாம், இஸ்ரோவுக்கு ஆக்கிடலாம், நாசாவுக்கு அனுப்பிடலாம், ஸ்பேஸுக்கு அனுப்பிடலாம். உங்க தரிசனத்தை பத்தி பேசல. உங்க பிள்ளை குறித்துதான கர்த்தர் தந்து வைத்திருக்கிற பரலோக தரிசனம் என்ன. நிறைய பேர் மாம்சத்தின் தரிசனத்தை வச்சு ஓடுறதுனால தான் நிறைய கஷ்டம், நிறைய பிரயாசம், நிறைய செலவு, நிறைய பாடு, நிறைய கண்ணீர். தேவ தரிசனம் சொல்லிட்டு புரிஞ்சு அந்த பிள்ளைகள் தேவ தரிசனத்துக்கு நேரம் நடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெயின் இல்லாம, ஒரு பாடு இல்லாம கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுப்பு நடில் இருந்தான், அதை விட குழியில் தோண்டி புதிக்கப்பட்ட சூழ்நிலை பிசாசு இந்த உலகத்தில் என்ன வைத்திருந்தாலும் I have the vision of God's kingdom. தேவ ராஜ்யத்தினுடைய திட்டம் என் தலை மேல. எல்லாரும் உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வைத்து சொல்லுங்க, என்னிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகம் என்ன உங்களை ஞாபகப்படுத்தும்? அடுப்பு கீழே இருக்கிறவ அப்படின்னு ஞாபகப்படுத்தும், அடுப்புல இருக்கிற கல்லு அப்படின்னு ஞாபகப்படுத்தும். ஆனா உனக்குள்ள இருக்கிற தரிசனத்தை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆமா, ஸ்தோத்திரம். என்னாகும் 22:23 என்னாகும் 23:22 கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதே கழுதை கண்டு. கழுதை தரிசனம் பாக்கு, கழுதைக்கு தரிசனத்தை காண்பித்தா. கழுதை அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா உங்க அம்மா பார்த்து நீங்க சொல்லுங்க, கழுதை தான் தரிசனம் கண்டது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க அப்பா அவர் சொல்றதுதான் கேட்கல, கழுதை தான், கழுதை தான். ஆனா சாதா கழுதை இல்ல, இயேசுவை சுமக்கிற கழுதை, தரிசனத்தை சுமக்கிற கழுதை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த இடத்துக்கு போகக்கூடாதோ, எந்த ஊருக்கு போகக்கூடாதோ அங்க போய் தான் சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு எங்க அப்பா போவாரு. சும்மா வம்பு பிடிச்சவரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல ஒரு நாவாகிலும் ஒரு கரமாகிலும் ஊழியத்துக்கு விரோதமாகவோ எங்க குடும்பத்துக்கு விரோதமாகவோ எழும்பாதபடி உருவின பட்டயம் உள்ளவராய் கர்த்தர் எங்களுக்காய் இறங்கி யுத்தம் செய்து பாதுகாத்து வந்தார். தரிசனம் இல்ல, மனுஷருடைய தரிசனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இப்ப ஒரு ஊழியமே இருந்திருக்காது, ஊழியக்கார குடும்பமே இருந்திருக்காது. தரிசனம், நீ கழுத அப்படின்னு உலகம் உங்களை இப்போ பட்டணம் சூட்டினாலும், கழுதையானாலும் கழுத வித் விஷன், a donkey with vision. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கை கழுத வாழ்க்கை. உழைக்கணும், மாடு மாதிரி உழைக்கணும். சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க, உழைக்கணும்,
கொண்டு வந்து எங்கே கொடுத்துடணும்? புருஷன்ட்ட கொடுத்துடணும். ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எனக்கு ஒரு இரவு பகலாய் மாடு மாறி கழுத மாறி இது உலகம் வேலை வாங்கும். நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் சில கம்பெனியில் நீங்கள் கழுதை போல உழைத்து கொண்டிருந்தாலும் நீங்கள் தரிசனத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னார். கழுதை போல வேலை வாங்கின எஜமான் உங்களை கைவிடலாம், ஆனால் தரிசனம் உங்களை கைவிடாது. தரிசனம் உங்களை உயர்த்தும். தரிசனம் உங்களை ஒருபோதும் பட்டினிலையோ குறைச்சல விடாதபடி கர்த்தர் உங்களை காப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் கழுதையானாலும் கழுதை போல வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் தரிசனம் உள்ள கழுதையாக இருந்தாலே மேன்மையானது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Godly appointed. புறா என்று சொன்னால் காட்லி அப்பாயிண்டட், டிவைன் அப்பாயின்மெண்ட். டிவைன் அப்பாயின்மெண்ட். ரூத்து 2:3 வாசிக்கும் பொழுது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்களின் பிறகை பொறுக்கினாள், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட தற்செயலாயின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோட விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இது தற்செயல் அல்ல, இது டிவைன் அப்பாயின்மெண்ட். இந்த நேரத்தில், இந்த நிலத்தில், இந்த வாழ்க்கையின் கட்டத்தில் நீ போவாசை சந்திக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். டிவைன் அப்பாயின்மெண்ட். ஒரு மனுஷருடைய யாராவது ஒருத்தர் வாழ்க்கையை சந்திச்சிருப்பீங்க, வாழ்க்கையே சரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷருடைய தலையீடு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்திருக்குமே. ஆனால் ஒரு மனுஷனுடைய ஒரு போவாசை நீங்கள் சந்திக்கிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். டிவைன் அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, தெய்வீக அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும், தேவனால் அனுப்பப்பட்டதும், தேவ தரிசனத்தில் உள்ளவர்களும், தேவனால் அப்பாயின்மெண்ட் நியமிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க அடுப்பு நிலையில் இருந்தாலும் நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்து வர இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட இந்த புறா, நமது வாழ்க்கை, உங்க ஜீவியம், உங்க குடும்பம் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். வெள்ளினா ஹோலினஸ், பரிசுத்தம். இந்த காலத்துல பரிசுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பேச்சு பொருளா இருப்பதே கிடையாது. பரிசுத்தத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறதும் கிடையாது. பரிசுத்தம் என்றால் தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்தம் என்று காண்பிக்கும்படிக்கு தேவன் மோசேக்கு கற்பித்து கொடுத்த ஆசரிப்பு கூடாரத்தில் கற்பித்து கொடுத்த பயன்படுத்த வேண்டிய பொருள் தான் சில்வர், வெள்ளி. வெள்ளியை பயன்படுத்து அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 26:15 வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 26:15, வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகையையும் சித்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. நிமிர்ந்து நிற்பது அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டிங் அப். நிமிர்ந்து நிற்பது என்றால் கம்பீரம் என்று அர்த்தம். கம்பீரம் என்றால் கிரேட்னஸ். ஹோலினஸ் brings you greatness. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய கிரேட்னஸ் என்னது அப்படின்னு சொன்னா, நீங்கள் கொண்டிருக்கிற பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கை. கிருபை வரங்கள் கிடையாது. யுவர் ஐடென்டிட்டி. பரலோகத்துக்கு வந்த உடனே, வாங்க ஐயா அம்மா, என் நாமத்தினால பேய்களை துரத்துனீங்க, அற்புதம் செஞ்சீங்க, வாங்க சிங்காசனத்தில் குந்துங்க அப்படிலாம் சொல்ல மாட்டார். நீங்களாம் யாருன்னு தான் கேட்பார். கிருபை இல்லை நம்மளுடைய ஐடென்டிட்டி. வரங்கள் இல்லை நம்முடைய அடையாளம். ஊழியம் கிடையாது நம்முடைய அடையாளம். பரிசுத்தம் தான் நம்முடைய அடையாளம். Let's stand on the holiness of God. ஆசரிப்பு கூடாரத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று கர்த்தர் சொல்லும் பொழுது,
அங்கே என்ன செய்கிறார்? சித்தி மரத்தில் பலகைகளை உண்டு பண்ணு. அந்த பலகை என்ன செய்யும்? உடன்படிக்கை பெட்டி வைப்பதற்கு சுற்றிலும் மறைவிடமாய் இருப்பதற்கு ஒரு ஸ்தலத்தை, ஒரு சன்னதி, ஆரக்கள் உண்டு பண்ணு சொல்லுகிறார். அப்படி ஒரு சன்னதியை உண்டு பண்ணுவதற்கு சுற்றிலும் மறைக்கப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட பலகைகள் எதிலே நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும்? வெள்ளியிலே நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்தத்திலே நிறுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் வைக்கிறதுக்கு சந்நிதின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ஆரக்கல் அப்படின்னு சொன்னா a meeting point with God. தேவனை சந்திக்கிற இடம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவதற்கு சித்தி மரத்தினால் பலகைகளை உண்டு பண்ணு. அந்த பலகைகள், அந்த மறைவிடம், அந்த ஒளிப்பிடம், அந்த உயரமான கம்பீரம் எதுல நிக்கணும் அப்படின்னு சொன்னா வெள்ளியாகிய பரிசுத்தத்துல நிக்கணும். உங்க குடும்பம் எதுல நிக்கணும்? சொல்லுங்க 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 சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க குடும்பம் என்ன இப்படி சொல்றீங்க? உங்க குடும்பம் பரிசுத்தத்துல நிலைவரப்பட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்க குடும்பம் பரிசுத்தத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் உங்க கம்பீரம், அதுதான் உங்க மேன்மை, அதுதான் மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. ஹோலினஸ், கம்பீரம். இயேசு யாருக்கும் பயப்படலங்க, யாருக்குமே பயப்படல, தைரியமா இருந்தாரு. ஏன்னா அவர் தேவ மைந்தன், பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். பேய் 70 பேய் வந்து ஈன்னு பல்லக்காட்டு நைட்டு வந்தாலும் பக்கத்தில் கொஞ்சம் தலையான கம்மியாக இருக்கு, படுத்துக்கோன்னு உட்கார்ற அளவுக்கு உனக்கு தைரியம் கம்பீரம் வேணும்னா பரிசுத்தத்தை காத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய பரிசுத்தம் நமது வாழ்க்கையினுடைய அடித்தளம், ஃபவுண்டேஷன். சுருக்கமாக முடிக்கிறேன். இரண்டாவதாக வசனம் சொல்லுகிறது, அந்த புறா எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? பசும்பொன் நிரம்பிய அதின் இறகுகளின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். சில்வர் மாத்திரம் கிடையாது, கோல்டு இருக்கு. ஆங்கில வேதாகம தான் எனக்கு தெளிவாக எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன? ஷிம்மரிங் கோல்டு, ஷைனிங் கோல்டு. ஷிம்மரிங் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஒளி அடிச்சா அது என்ன செய்யுமா? பிரதிபலித்து மற்ற எல்லா இடங்களிலும் வெளிச்சத்தை தரக்கூடியது தான் ஒரு சுத்த வெள்ளி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 1 ராஜாக்கள் 6:14 சொல்லும் பொழுது, வாசிக்கும் பொழுது, மகா பரிசுத்த சன்னிதானத்தை ஸ்தலமாக கட்டினான். 19 வசனத்தில் ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 6:19 கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். அந்த 20 வசனம், சந்நிதி ஸ்தானம் முன்புறமும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமாய் இருந்தது. அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். பொன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பொன் என்றால் மகா பரிசுத்த ஸ்தலம், தேவனை சந்திக்கிற ஸ்தலம், தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தம் என்ற ஸ்தலம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துல நம்மை ஆயத்தப்படுத்துறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவரை சந்திக்கும்படி நம்ம ஆயத்தமாகிறோம். நமக்கு ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, ஒரு நிலையான ராஜ்யம் இருக்கு, தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு சமூகம் இருக்கு. அந்த இடத்துல நாம் போய் கர்த்தரை முகமுகமாய் தரிசிப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு முன்பதாக வெள்ளியால் அலங்கரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தம் என்கிற நிலைமையிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே கோல்டு என்று சொன்னார், ராஜரிகம் என்று அர்த்தம்.
ராஜரிகம். சாலமோன் நாட்களிலே சோத்திரம் சோத்திரம் சாலமோன் நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளினால் ஒன்றும் செய்யப்படவில்லை. சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளா எண்ணப்படவில்லை. கோல்டு அவனுடைய ராஜரிகத்தை காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 18 வசனத்தில் அதன் மதில் வச்சரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெடினஸ், கோல்டு என்றால் ரெடினஸ். எப்போ தேவன் இரண்டாம் வருகை சீக்கிரத்தில் வரப்போகிறார். எப்பொழுது சபையை சேர்க்க வரப்போகிறார். எப்பொழுது நீங்கள் கர்த்தரை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். நீங்கள் பரிசுத்தத்தினால் நிலைவரப்பட்டு நீங்கள் பொன்னை போல மாறுவீர்களானால், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன புடமிட்டால் ரெடியாவேன்னு அர்த்தம். ஐ அம் ரெடி. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை புடமிட்டால், அடுப்பு நடியிலே வைத்தால், உலகத்தின் உபத்திரவத்தின் மூலம் உங்களை நடத்தினால் நீங்கள் பொன்னாக மாறுவீர்கள். கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தமாவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், ஆனால் அவன் சிரசில தரிசனம் இருந்தது. தாவீது அவன் ஆடு மேய்க்க போனான். சாமுவேல் அனாயிண்ட் பண்ணிட்டான். சாமுவேல் கையில குப்பியை உடைச்சி அபிஷேகம் பண்ணிட்டான். ஆனா உடனே ராஜாவாகல. அவன் ஆடு மேய்க்க வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னே போனா. அவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் அவன் தலைமையில கர்த்தருடைய அபிஷேக தைலம், கர்த்தர் தீர்மானம் பண்ணின அழைத்த அந்த ஆயில் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அடுப்பு நிலையில் இருக்கலாம், கஷ்டத்தில், வேதனையில், கண்ணீரில், வியாதியில் நீங்கள் இருக்கலாம், படுத்த படுக்கையில் இருக்கலாம். ஆனாலும் யோசேப்பை போல தரிசனத்தை உடையவர்களாயோ, தாவீதை போல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தின் எண்ணெய் உங்கள் தலைமையில் இருக்குமே ஆனால் நீங்கள் வெள்ளி கோப்பாகவும் பொண்ணு கோப்பாகவும் அவருடைய சமூகத்தில் காணப்படுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசரஸ் தெரியும், ஒரு புவர் மேன், ரிச் மேன் இருந்தான். லூக்கா 16 அதிகாரத்தில் 2 பேர் பற்றி வசனம் சொல்லுகிறது. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், ஒரு ஏழையான மனுஷன் இருந்தான். அவன் பேரு லாசரு. அவன் ஐஸ்வர்யனாய் இருந்தாலும் அவன் மீது தெரிந்து கொள்ளுதல் இல்லை, அவன் மீது ராஜ்யம் இல்லை, அவன் மீது தரிசனம் இல்லை, அவன் மீது அபிஷேகம் இல்லை. ஆனால் தரித்திரராய் அவன் ஒரு லாசராய் இருந்தாலும் அவன் மீது பரலோக தரிசனம் இருந்துச்சு. 2 பேரும் மரிக்கிறாங்க. ஒருத்தனை நரகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஸ்தோத்திரம், ஏழையா இருக்கிற இந்த மனுஷனை ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. காரணம், அவன் மேல் இருந்தது ராஜ்யத்தின் தரிசனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ராஜ்யத்தின் தரிசனம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். பரலோகத்தின் தரிசனம் உங்களிடத்துல இருக்கணும். என்ன வேலை வாங்கணும், யாரை கல்யாணம் முடிக்கணும், எந்த வீட்டை கட்டணும், எங்க செட்டில் ஆகணும், இதெல்லாம் ஜும்பலக்கா. கண்ணை மூடி வந்துட்டு போயிடும். இப்படி கிடைச்ச மாதிரி இருக்கும், போயிடும். 60 வயசு ஆச்சுன்னா உங்க பிள்ளைகளை எப்ப கிழவன் ஜாவான் கையெழுத்து வாங்கி பங்கு பிரிப்புன்னு தான் எல்லாம் இருக்காங்க. ஒருத்தரும் ஒன்று மதிக்கிறது கிடையாது. உலக தரிசனம், ராஜரிக தரிசனம் இருந்தனா லாசருவை போல நீ ஒரு மனுஷனுடைய வாசற்படியிலே அவனுடைய மேஜ துணிக்காக ஒவ்வொரு நாளும் பசியை ஆற்றுற அளவுக்கு அடுப்பின் அடியிலே நெருக்கத்தில் வாழ்க்கை இருந்தாலும் ஒரு நாள் கர்த்தருடைய ரெடினஸ் வரும் பொழுது கர்த்தர் உங்களை ராஜ்யத்தில் கொண்டு வந்து நிறுத்துவா. ஆபிரகாமின் இளைப்பாறுதலை கொண்டு நிறுத்துவா. கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறது இந்த மேன்மை நித்தியமானது, ஒரு மனுஷனால் எடுக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த காம்பினேஷன் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்ட் இஸ் தி கம்ப்ளீட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட்.
சில்வரும் கோல்டும் சேர்ந்ததுன்னா அதனுடைய அர்த்தம், வேதாகம அர்த்தம் என்ன தெரியுமா? கம்ப்ளீட்னஸ், ஃபுல்னஸ், பூரணா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பரிசுத்தமோ கர்த்தாவே வாரும் என்கிற ரெடினஸோ உங்க வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பரலோகத்தின் பிரஜையாய் நீங்கள் மாறுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமா, இந்த பெந்தெகோஸ்தே விசுவாசியா இருந்தா பரலோகம் போயிடலாம். பரிசுத்தம் இல்லைன்னா தொலைச்சு போடுவார். ஏமாத்தலாம், பாஸ்டர் ஏமாத்தலாம், விசுவாசி ஏமாத்தலாம், சமுதாயத்தை ஏமாத்தலாம். ஆனா உன்னுடைய அந்தரங்க எண்ணங்களையும் ஆராய்ந்தறிகிற பரிசுத்த தேவனை நீ ஏமாற்ற முடியாது. இல்லையா சொல்லுங்க. அவர் நம்முடைய எண்ணங்களின்படி நம்மை நியாயந்திருக்கிறார். ஒருத்தர்கிட்ட நீங்க எப்படி பழகுறீங்க, நோக்கத்தின்படி உங்களை நியாயந்திருக்கிறார். ஒருத்தவங்களுக்கு நீங்க எப்படி என்ன உதவி செய்யறீங்க, நோக்கத்தின்படி கர்த்தர் உங்களை. உதவி கிடையாது, இந்த ஒரு 10,000 வச்சுக்கோ, உலகம் 10,000 பார்க்கும், வாங்குறவனு 10,000 பார்ப்பான். பரலோகம் அதுக்கு பின்னாடி இருக்கிற உன் சிந்தனையின் நோக்கத்தை பார்க்கிறது. பரிசுத்தா. When the holiness and readiness combine together, there comes the holy God's kingdom. எல்லாம் எழுந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நம்மை ஒரு பூரணத்துக்குள்ளே நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னார் தேவன். நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியும் ஒரு ஆயத்தத்தையும், ரெடினஸ் ஆயத்தத்தையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னார். நாம் அவருடைய தரிசனத்தை சுமக்கிறவர்களாக இருப்போம். எல்லா கண்களும் முடிச்சோமனுமா ஒரு 2 நிமிஷம். கமான் மராஷரா பராக ரதினா மராதி ரிகோது ரோத்திரி தினமே ஷிகிரி திரி தினமா ஓ ரபா ஷேத்தரிக்கு ரதினமா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க 2 நிமிஷம். உங்க வாழ்க்கை இப்பொழுது அடுப்பு நடியில ஒருவரும் அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஒரு பரிசுத்தத்திற்கும் வெள்ளிக்கும் ஒரு ரெடினஸ், ஒரு ஆயத்தத்திற்கும் ராஜ கம்பீரத்திற்கும் ஓ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ராஜரிகம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு தேவ அழைப்பு இருக்கிறது, உங்களுக்குள்ளே கர்த்தர் அபிஷேகம் தைலம் இருக்கிறது. அதன்படியே உங்களை நடத்தி செல்வாராக. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரமனரதே ஹலே ரமரதே ரே மனக்கரா. ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. கரங்களை தட்டி சொல்லலாமா? சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் என்றும் இளைப்பாறுவே. நீங்க துணையா, நீ துணையா இருப்பதனால் கண்மணி போல் என்னை காப்பவரே நம்பி இளைப்பாறுவே. கண்ணுரைக்காமல் காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல, கண்மணி போல என்னை காப்பவரே. ஹல்லேலூயா. கண்ணுரைக்காமல் காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழ் ஆரபதாரவனாங்கரதானகது. ஆமே. மறைவிடமே சொல்லுங்க அப்பா. அடைக்கலமே ஆராதனை.
ஆராதனை. எல்லாரும் 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 கோபாஷா பாரக்காரா கோரிமானே ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை. உச்சகம் பேசி நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. அப்பா பார்த்து சொல்லுங்க. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகிகள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, துரோகங்கள் தெவிட்டாது நேசிக்கும் என்னே என்னை என்று காப்பவர். துரோகங்கள் நிறைந்த உலகத்திலே, துரோகிகள் நிறைந்த உலகத்திலே துணை நின்று காப்பவரே, திவிக்காமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை. ஓராமாஷதே மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு அபயமே. கரைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுப்பு நடியிலே இருந்தாலும் வெள்ளி சிறகுக்கு பொன் சிறகுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். Yes, God has called you with a purpose. God has called you for holiness. God has called you for the kingship. ராஜரிகா, பரிசுத்தம் ராஜரிகத்தை கொண்டு வருகிறது, கெம்பீரத்தை கொண்டு வருகிறது. மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி சித்தி மரத்தால் செய்யப்பட்ட அந்த பலகை வெள்ளியிலே தாங்கி நிற்க வேண்டுமோ, சபை தேவனுடைய ஊழியம், நமது குடும்பம், நமது வாழ்க்கை, நமது ஜீவியம் பரிசுத்தலத்திலே நிலைப்பட்டிருக்க வேண்டும். பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறேன். உங்களுடைய சிறகு நிலையிலே எங்களை ஆதரிக்கிறேன், அடைக்கலமாய் நடத்துகிறேன், பாதுகாக்கிறேன். துரோகம் நிறைந்த இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு ஆதரவை வைத்திருக்கிறேன். புது பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா துரோகமான பாதைகளிலும், இச்சகம் பேசுகிற ஜனங்கள் மத்தியிலும் இவர்களுக்கென்று ஒரு மேன்மையை, ஒரு மறைவிடத்தை, ஒரு அடைக்கலத்தை, ஒரு புகலிடத்தை நீர் தமது சன்னிதானத்தில் நீர் ஆயத்தம் பண்ணினபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வார நாட்கள் முழுவதும் புது பிள்ளைகள் கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்பார்களாக, ஜெயத்தை எடுப்பார்களாக, சுகத்தை சுதந்தரிப்பார்களாக, மேன்மையை காண்பார்களாக, சகல தடைகளையும் மேற்கொண்டு உம்மாலே சேனைக்குள்ளே பாய்வார்களாக. ஜெயமுள்ள, சுகமுள்ள, ஆரோக்கியமுள்ள ஜீவ சாட்சியை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டிருக்கும்படி எங்கள் மீது கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், படிப்பு பிரயாசங்கள் யாவற்றையும் ஆசீர்வதித்தரலும், கால சூழ்நிலைகளை ஆசீர்வதித்து தாரோம். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் முது பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்கும்படி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஒரு கீழ் காற்று காடையை கொண்டு வந்ததை போல
தேவன் தமது சன்னிதானத்திலிருந்து கீழ்காற்றை அனுப்பி உமது பிள்ளைகளுக்கு ஒரு ஆதரவை அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். வனாந்தரத்தில் பிள்ளைகள் நடந்து போனாலும் கர்த்தருடைய ஆதரவு காற்றை போல உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வீச பண்ணும்படி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுங்கிற வல்லமையிலாமது ஜெபிகள் ஜீவ நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கர்த்தருடைய விருப்பம் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Kindly send your offering to John Gladys, Cerilo, Indian Overseas Bank, IOB, account number 228001000010 243, IFSC code IOBA 0000571, GPay number 965969329. Our church service timings: Sunday Tamil service 9:30 a.m. Sunday English service 7 a.m. Friday deliverance prayer 10 a.m. Sunday Hindi service 5 p.m. Loving children of God, for more details and your prayer requests, kindly contact to Pastor John Cerilo, Indian Pentecostal Church, IPC, 9/19, Thiruveedi Amman Koil Street, Mannurpet, Padi, Chennai 50.